தயவு செஞ்சு இது வரைக்கும் வேலை செய்யலையா ரிஷபராசி பெண்களை, இது நீங்கள் சாதிக்கிறதுக்கான காலகட்டம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லது நல்லது, ரொம்ப நல்லது அப்படின்லாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து நல்ல பலன்கள்லாம் சொல்லிட்டீங்கம்மா, ஏதாவது கெடு பலன்கள் இருக்காம்மா அப்படின்னா சாலிடாக இருக்குது. எந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னா, உங்களுக்கு கேத்து 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் கேத்து. சுகஸ்தானத்தில் கேத்துன்னு போது நம்மளுக்கு ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், அதே மாதிரி கடல் தாண்டி நம்ம பயணிக்கக்கூடிய பிராப்தம் எல்லாமே ஓகே. அம்மாக்கும் நமக்குமான இடைவெளி அதிகமாகும். அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அம்மா உங்களுக்கே ஹெல்த்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது வச்சுக்கணுமா. இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி. சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்கம்மா. அப்போ ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா முதலே ஆரம்பிக்கும் போதே தானே சொன்னேன். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, சூப்பர் டூக்கராக இருக்குது, மாவலஸாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லிட்டேன். சரி, ஓகே. பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று செய்யலாமாம்மா. சாலிடாக ரிஷபம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடுன்னு செய்யணும். காரணம் என்ன? ரிஷபம் உண்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்க, அன்கண்டிஷனல் லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்க. 4 பேர் வந்து 4 பேரில் யாரோ ஒருத்தவங்க நம்ம பார்க்குறோம். என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். முதல் நாள், 2ஆவது நாள், அம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. 3ஆவது நாள், அம்மா சாப்பிடுமா முதல்ல, முடிஞ்சு போச்சு. ரிஷபத்தை ஃப்ளாட் பண்ணுறதுக்கு இதை விட வேறு எதுவுமே வந்து பெரிய யுக்திகளே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம்.